காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. ஃபேவரட் கலர் பிங்க், ஐஸ்கிரீம் வெனிலா. ஃபேவரட் சாங் என்னது? கஞ்ச பிஸ்னாரி கொஞ்சம் பெருசா தான் எழுதியிருந்தா என்னவா? ஓ, விழிகளில் ஒரு வானவில் இமைகளை தொட்டு பேசுதே. ஃபேவரட் சப்ஜெக்ட் மேத்ஸ். மூவி நெஞ்சிருக்கும் வரை. என்னடா இது எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துருக்கா? எல்லாரும் காதலுக்காக உயிரை கொடுப்பேன் இதயத்தை கொடுப்பேன்னு சொல்லிப்பாங்க. ஆனா இந்த படத்துல ஹீரோயின்காக இதயத்தையே கொடுப்பாரு. காதலுக்காக இதயத்தை கொடுத்துதான் காதலை நிரூபிக்கணும்னு இல்ல. ஆனா இந்த மாதிரி லவ் எல்லாம் படத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். ஆம்பளைங்க காதல் கல்லறை வர பயணிக்க போறதே இல்ல. குரு ஏஞ்சலோ, ஆம்பளைங்க காதல் கல்லறை வரைக்கும் பயணிக்காதா? என் டைரி உன் டைரி தான். ஏண்டி, மனசளவுல நீ கஞ்ச பிசினாரின்னு எனக்கு தெரியும். அதுக்குன்னு உன் கஞ்ச பிசினாரித்தனத்தை டைரியிலேயே காமிக்கிறது. 2ஆம் கிளாஸ் பையன் எழுத்து கூட்டி வாசிச்ச மாதிரி ஏன் நிலமா ஆயிடுச்சு பாரு. உனக்கு ஒழுங்கா தமிழ் வாசிக்க தெரியலன்னு சொல்லடா. என் டைரி குடுறா. குரு, என் டைரி குடு. இது உன் டைரியா? ஆமா, என் டைரி தானே. உன் டைரி தான். ஆனா செல்லம், நீ நான் நாம், நீயும் நானும் சேரும் போது என்ன வரும்? என்ன வரும்? நாம் வருமா? வரும். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம 2 பேரும் வேற வேற கிடையாது. எது உன்னுடையதோ அது என்னுடையது, எது என்னுடையதோ அது உன்னுடையது. அட, கவிதை நல்லா இருக்கலாம். பேசாம ஆட்டோ பின்னாடி எழுதி வச்சிடலாம் போலயே. பேசாம உன் கார்லயே எழுதி வச்சிரு. குடு என் டைரிய. ஏன் ஏன் இந்த அவசரம்? என்ன ஜில்லு, விளையாடலாமா? அப்படியே என் கூட விளையாடினாலும் உன்னால என்கிட்ட இருந்து இந்த டைரியை வாங்க முடியும்னு நினைக்கிறியா? ஏன் முடியாது? கண்டிப்பா முடியும். ஏன் குரு இப்படி எல்லாம் பண்ற? சரி, ஒரு சின்ன கேம் பிளே பண்ணலாம். என் கையில இருக்க உன்னோட டைரியை நீ வாங்கிட்டா, அதுக்கப்புறம் இந்த டைரியோட ஒரு சிங்கிள் லைனை கூட நான் ரீட் பண்ண மாட்டேன். நீ வாங்கிட்டா இந்த டைரி உனக்கு. ட்ரை பண்றியா? நம்பலாமா ஒண்ணு? அதாவது உன் கையில இருந்து இந்த டைரியை நான் வாங்கிட்டேன்னா, அதுக்கப்புறம் நீ இந்த டைரியில இருக்கிறத ரீட் பண்றத பத்தி யோசிச்சு கூட பார்க்க கூடாது. உனக்கு டீல் ஓகேனா எனக்கும் டபுள் ஓகே. டைரியை நீ வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அது உன்னோடது. உன் கைக்கு வந்ததுக்கு பிறகு என் கைக்கு எப்படி வரும்? ஆமால? ஆமாவா இல்லையா? ஆமா, என் கைக்கு வந்தா மறுபடியும் உனக்கு வராத மாதிரி நான் ஒழிச்சுதான் வைப்பேன். போட்டிக்கு ரெடியா? ரெடி ரெடி. தங்கட தின்னக்க தின்ன தா தின்னக்க தின்ன தங்கட தா தின்னக்க தின்ன தங்கட. என்னம்மா, டயர்ட் ஆயிட்டியா? வாங்காம விட மாட்டேன்டா. குட்ரா. அட, என்ன ஜில்லு, உள்ளே வந்துட்டியா? இப்பதான் விளையாட்டு சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல இந்த டோரை ஓபன் பண்ணி வச்சுட்டு விளையாடுறது சரியில்லை. இரு, நான் டோர் லாக் பண்ணிட்டே வந்துடுறேன். டோர் லாக் பண்றானா? டேய், இப்ப வாடி, நீ நான் பாத்துடலாம். இப்போ எதுக்கு டோர் லாக் பண்ணிட்டு வந்த? ஏய் ஜில்லு, நாம விளையாட போறோம். வெளிய இருந்து யாராவது வந்தா தப்பா எடுத்துக்க போறாங்க. ஏன்? செல்லம், நம்ம கோடி புடிச்சு விளையாடுற வயசு தான். அனாவசியமா 4 பேருக்கு தெரிஞ்சு எதுக்கு கோடி புடிச்சு விளையாட போறோம்? வெளிய உள்ளவங்களுக்கு தப்பா போயிடக்கூடாதுல. நம்ம ரொம்ப ரொம்ப டீசன்ட் நமக்கு தான் தெரியும். இல்லடி, இது ஜஸ்ட் கேம்னு நமக்கு தெரியும். வெளிய இருந்து வரவங்களுக்கு வேற மாதிரி நினைச்சிட கூடாதுல. என் டைரியை நான் வாங்கிட்டேனா அதுக்கப்புறம் அத பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேல. கேமோட நேம் டச்சிங் டச்சிங். கேம் நேம் என்ன சொன்ன? டச்சிங் டச்சிங். சரி, விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? இங்க பாருடா, நீ மட்டும் தோத்துட்டேன்னு வச்சுக்கோ. ஐ மீன் டைரி என் கைக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இதுல என்ன எழுதி இருக்கேன், என்ன இருக்கு, இத பத்தி எல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இது ஒரு கனவுங்கிற மாதிரி அப்படியே இதை மறந்துடணும். என்ன ஓகேயா? ஓகே பொண்டாட்டி. இந்த பொண்டாட்டி எல்லாம் இங்க வேண்டாம். சரிடி பொண்டாட்டி. சரி, எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத. நான் தோத்துட்டேனா, டைரி உன் கைக்கு வந்துட்டுனா, இதுல என்ன இருக்குங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டேன். அது போதும் எனக்கு. அதே மாதிரி நீ தோத்துட்டா, இந்த டைரி உன் கைக்கு கிடைக்காத மாதிரி நான் ஜெயிச்சிட்டா, நீ எனக்காக என்ன பண்ணுவ? நீ எனக்கு 2 months salary கொடுக்க வேண்டாம். ரொம்ப சீப்பா இருக்கேன். உன் அண்ணே ஒரு டாக்டர், அது மட்டும் இல்லாம சென்னையில தனியா ஒரு ஹாஸ்பிட்டலே வச்சு ரன் பண்றாரு.
இங்க உன் அண்ணி மதுமிதா பேர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் ஆயிட்டு இருக்கு. சோ உன்னை விட்டா நாள் பூராவும் சேலரி இல்லாம ஒர்க் பண்றதுக்கு உனக்கு ஓகே தான். அதனால இந்த டிமிக்கு கொடுக்குற வேலையில நம்ம கிட்ட வேண்டாம். அப்போ சொல்றேன் ஏன் அவசரப்படுறேன்? இந்த டைரி உன் கைக்கு கிடைக்கலனா கிடைக்கலனா நீ தோத்துருவ. அப்படி நீ தோத்துட்டா தோத்துட்டேனா அப்படி நீ தோத்துட்டா ஏச்சி மேல சொல்லுடா. இரு மேலதானே வரேன். அப்படி நீ தோத்துட்டேனா டெய்லி மார்னிங் டெய்லி மார்னிங் நான் எந்திரிக்க முன்னாடி நீ எந்திரிக்க முன்னாடி டெய்லி மார்னிங் நான் எந்திரிக்க முன்னாடி என் ரூம்க்கு நீ வந்து உன் ரூம்க்கு நான் வந்து 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 அப்புறம் என்ன? அதாவது நீ தோத்துட்டேனா டெய்லி காலையில நான் எந்திரிக்க முன்னாடி நீ எந்திரிச்சு என் ரூம்க்கு வந்து இங்க என்ன படமா எடுத்துட்டு இருக்க? மேல சொல்லு. பெருசா ஒண்ணும் இல்லடி, என் முன்னாடி வந்து நின்னு உன் முன்னாடி வந்து நின்னு என்ன ஒன்னு ஒன்னு என்னடா? ஐயோ ஜில்லு, என்ன விட நீ கொந்தளிக்கிறடி. இரு ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன்ல. ஒன்னு என்ன? என்ன இது பாருடா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் பொண்ணு நான் கிடையாது. என்ன பார்த்து குட் மார்னிங் சொல்லணும்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நீங்க என்ன நினைச்சீங்க மேடம்? நானும் அததான் நினைச்சேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரிய பாத்தியா? நீ நினைச்சதுதான் நான் நினைச்சிருக்கேன். நான் தோத்துட்டா இந்த டைரி என் கைக்கு கிடைக்கலனா டெய்லியும் ஒரு ரூம்க்கு வந்து உனக்கு குட் மார்னிங் சொல்லணும் தானே? எஸ். அதுவும் நான் தூங்கிட்டு இருந்தாலும் என்னை எழுப்பி எனக்கு குட் மார்னிங் சொல்லணும். ஒருவேளை நீ மறந்துட்டாலோ இல்ல என்ன ஏமாத்திட்டாலோ நான் மறக்காம உன் ரூம்க்கு வந்துருவேன். குட் மார்னிங் சொல்ல மறந்து குட் ஈவினிங் சொல்ல வந்தா ஒண்ணும் இல்லையா? அதுக்கு முன்ன எனக்கு குட் மார்னிங் தேவைப்படுமே, அதனால அதுக்கு முன்னமே நான் உன் ரூம்க்கு வந்துருவேன். ஏன் என் டைரியை நான் வாங்குவேனா? எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. சரி, ட்ரை இட். என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சுடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லுவேனே? தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லுவேனே? இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாதடி. ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. காதல் இதுதானா? தோத்துட்டேன், இறக்கி விட. இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் ஆடி பார்த்துட்டு அதுக்கப்புறம். இப்ப மட்டும் நீ இறக்கி விடலன்னு வச்சுக்கோ. இல்ல ஜில்லு, நான் என்ன நினைக்கிறேன்னா உனக்கு 5 minutes பிரேக் தரலாம்னு நினைக்கிறேன். 5 minutes பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ராடு, பொறுக்கி, போட்டோண்டி இதெல்லாம் யூஸ் பண்ணி திட்டினாதான் கீழே இறக்கி விடுவேன்னா சொல்லு, நான் யூஸ் பண்றேன். உனக்கு வேணானா இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். ஓடி புடிச்சு விளையாடி டயர்ட் ஆயிட்டேன், ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோ. நான் தான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டேன்ல. என்ன காலையில உனக்கு டெய்லி குட் மார்னிங் சொல்லணும் தானே? அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நீ வா, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கலாம். இல்ல நீ குட் மார்னிங் சொல்லு, அதுக்கப்புறம் நான் பதில் குட் மார்னிங் உனக்கு சொல்லலாம்னு சொல்ல வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். ஏய் இருடி, வெக்கப்பட்டுட்டு அப்படியே ஓடாத. எது வெக்கப்பட்டுட்டு ஓடனா? டேய், இந்த மித்ராக்கு அதெல்லாம் வரவே வராது. போடுறா. அப்படியா? ஆமாயா, பார்த்தோம் நாங்க எல்லாரும் பார்த்தோம். என்னது? ஜிலோ உனக்கு வெக்கப்படவே தெரியாதுன்னு சொன்னேன்லடி, அததான் நாங்க எல்லாருமே பார்த்தோம்னு சொல்ல வந்தேன். சரி, டூர் பிளான் போட்டிருக்கலாம். காலையில 5 o'clock கிளம்புறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் காலையில 4:30க்கு காலேஜ்ல அசம்பிளாக சொல்லியிருக்கோம். சரி. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 4:30க்கு காலேஜுக்கு வர ஆரம்பிக்கிறாங்கன்னா இன்சார்ஜ் ஸ்டாஃப் எல்லாருமே 4 o'clock காலேஜ்ல வந்திருக்கணும். சரி, அதான் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பீங்கல்ல, அப்புறம் என்ன? அப்புறம் நான் போய் தான் ஆகணும். அது தெரியுமே. நீ எப்படி? நான் எப்படின்னா? இல்ல, நீ ஒரு காலேஜோட சேர்மன். நீ வரதா ஐடியாவா உனக்கு, இல்லனா வரமாட்டியா? ஓ, அப்படி வரியா? ஏண்டாலே உனக்கு நான் வரணுமா இல்ல வேண்டாமா? இல்ல அது உன்னோட சாய்ஸ். நான் சும்மா கேக்குறேன். சும்மா கேக்குறியா? சரி, அப்ப வரல விடு. வரலையா?
நீ சும்மா தானே கேட்ட. நான் வரணும்னு உனக்கு தோணுச்சுன்னா கூப்பிடு, நான் வரேன். அப்படிலாம் இல்ல, எனக்காகலாம் நீ வரணும்னு இல்ல, சும்மா கேட்டேன். காலையில எப்படியும் அம்மா எனக்காக சமையல்லாம் பண்ணுவாங்க. ஒன் டே பிளான் தானே, நீ வந்தியனா உனக்கு எடுத்துட்டு வரலாமே அப்படின்னு தான். அதுக்கு நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? வித்யாவும் தான் வருவா, இசையே எனக்காக எல்லாம் செஞ்சிட போறாங்க. இல்ல, எனக்கு தான் அம்மா சமைச்சு கொடுக்குறாங்கல்ல, வித்யாக்கு மட்டும் எதுக்கு விஆர் வீட்டுல தனியா பண்ணணும்? வித்யாக்கும் நானே எடுத்துட்டு வந்துடலான்னு இருக்கேன். அப்போ நீ வந்தா உனக்கு எடுத்துட்டு வரணும்ல, அதான் வருவியா வர மாட்டியான்னு கேக்குறேன். ஃப்ராடு, வாய் திறந்து வான்னு கூப்பிட மாட்டேன். என்ன? முன்னமே இந்த காலேஜுக்கு அப்பப்ப நான் வந்திருக்கேன். பட் இந்த சீட்ல உட்கார்ந்ததுக்கு பிறகா இருக்கட்டும், அதுக்கு முன்னமா இருக்கட்டும், இது வரைக்கும் காலேஜ் டூர் எல்லாம் நான் போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஓ வரியா? அப்ப சரி, உனக்கு சேர்த்தே நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? காலையில 3 மணிக்கு உனக்கு வந்து குட் மார்னிங் சொல்லணுமா? இல்ல இல்ல, அவ்வளோ காலையில எல்லாம் வேண்டாம். நாளைக்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ். என்ன நீ பார்க்கும்போது குட் மார்னிங் வச்சா போதும். வேற என்ன கண்டிஷன்? உன் கையால நீ சமைச்சு எடுத்துட்டு வரணும். நீ சாப்பிடவே வேண்டாம். ஏண்டி? டேய், எனக்கு சமைக்க தெரியணும்ல. தெரியாதா? ஏன் உனக்கு தெரியாதா? நான் சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இங்க வந்ததுக்கு பிறகு கூட கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது படிச்சிடலாம்னு நினைச்சேன். அண்ணி என்ன கிச்சன் பக்கம் விடணும்ல, அப்படி ரொம்பலாம் ஒன்றும் தெரியாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ எனக்காக உன் கையால டொமேட்டோ ரைஸ் பண்ணா கூட அது எனக்கு பிரியாணி தான். எது? ஆமாண்டி, உன் கையால எனக்கு தக்காளி சோறு வச்சு கொடுத்தா கூட அது எனக்கு பிரியாணி தான். அப்படின்றியா? அப்படியே தான். யோசிச்சுக்கோ, டிராவல் வேற. ஏய், அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். அப்போ ஓகே, உன் தலையெழுத்து அதுவா இருந்தா யாரால மாத்த முடியும்? சரி, கிளம்புறியா? நீங்க இருந்தா எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, ஒரு வேலை ஓட மாட்டேங்குது. டைரி? தோத்துட்டேலம்மா, டைரி என்கிட்ட தான் இருக்கணும். கிளம்புறியா? நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த டிராயிங்கான விளக்கம் அந்த டைரியில இல்ல. என்னடி சொல்ற? நான் வாயை திறந்து சொன்னா மட்டும்தான் அந்த டிராயிங்கான விளக்கம் உனக்கு கிடைக்கும். குடுக்குறியா? குரு, ஏமாந்திராதா. செல்லமே, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் டி. எனக்கு அந்த டிராயிங்கான விளக்கம் அதுல இல்லனாலும் பரவாயில்ல, அந்த டைரியில என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். போட்டா போடி பிசாசு. உனக்கு டொமேட்டோ ரைஸ் இல்லடா, அதுல கொஞ்சம் விஷத்தையும் கலந்து கொண்டு வரேன். ஐ அம் வெயிட்டிங். வெயிட்டிங்கா? பேபி, நான் தான் சொல்றேனே, உன் கையால எது கொடுத்தாலும் அது எனக்கு பிரியாணி தான். நான் வரேன். போப்போம், நாளைக்கு பார்த்துக்கலாம். என்ன ஸ்னோ? ஆமா ஆமா, என்ன வாங்கி கொடுத்தாலும் 2 நாளையில ஏதாவது வேலை பார்த்து வைக்க வேண்டியது, அப்புறம் அங்க போக மாட்டேங்குது, இங்க போக மாட்டேங்குதுன்னு. சொல்லுங்க அன்பு, என்கிட்ட பேசணும்னு வந்தீங்க, சரி வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு கூப்பிட்டாலாம், இல்ல வெளியே உட்காந்து காத்தோட்டமா பேசலான்னு இங்கே உட்காந்துட்டீங்க. என்ன, எதை பத்தி பேச வந்தீங்க? மித்ரன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனா அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்னப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயம்னா? ஆதி வித்யாவை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா இது வரைக்கும் நீங்க தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட காமிச்சதே கிடையாதே. அது அன்பு, நீங்க வித்யாக்கு வேற ஏதாவது அலைன்ஸ் பாத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் என் தம்பிக்கு பிடிச்சிருக்கு, என் தம்பிக்கே உங்க தங்கச்சி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருப்பேன். ஆனா அவ படிச்சுட்டு இருக்கா, அவளுக்கு நீங்க வேற மாப்பிள்ள பாக்குற மாதிரியே தெரியல. வித்யா கல்யாண விஷயத்துல இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருக்கா. இந்த சின்ன கேப்ல அவளுக்கு அடுத்த கல்யாணத்தை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்கன்னு தெரியும். எப்படியும் அவ எம்எஸ்சி முடிச்சதுக்கு பிறகுதான் கல்யாணத்தை பத்தி யோசிப்பீங்க. சரி, அந்த டைம்ல பேசிக்கலாம் நானும் விட்டுட்டேன். ஏன் அன்பு, என் மேல ஏதாவது வருத்தமா? ஐயோ சேச்சா, அதெல்லாம் இல்ல டாக்டர். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, பேசுங்க. மித்ரன், உங்களுக்கு தெரியாதது இல்ல, வித்யா என்னோட ஓன் சிஸ்டர் இல்லைனாலும் எனக்கு இசை எப்படியோ அப்படிதான் வித்யாவும். 2 பேரும் எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு வேலை வேலைன்னு 2 பிள்ளைங்க மேலயும் கொஞ்சம் கூட இவங்க 2 பேரை பத்தி அவங்களுக்கு யோசனையே கிடையாது. வித்யா கூட இதை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிட்டா. ஆனா திவ்யா ரொம்ப சின்ன பொண்ணு, இப்பதான் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கா. 2 பேருமே எங்க பொறுப்புல இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. வித்யா விஷயத்துல நான் ஒரு தடவை ரொம்ப பெரிய தப்பு பண்றதுக்கு இருந்தேன். நல்ல வேலையா வித்யாவோட கல்யாணத்துக்கு முன்னமே சுரேஷோட ஒரிஜினல் முகம் எப்படின்னு ஆதியே எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாரு. சுரேஷ் கிட்ட இருந்து வித்யாவை ஆதி காப்பாத்தினதுனாலயோ என்னமோ அவ மனசுல அவளுக்கே தெரியாம அவர் மேல விருப்பம் வந்துட்டு 2 பேருக்கும் ஒருத்தர் இப்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியும் வித்யா விஷயத்துல, அவ கல்யாண விஷயத்துல நான் ஒரு முடிவெடுத்து சித்தி சித்தப்பா கிட்ட சொன்னாலே போதும். என்னமோ என்கிட்ட சொல்ல வரீங்க? பரவாயில்ல அன்பு, எதுவா இருந்தாலும் டைரக்டாவே சொல்லுங்க.
நேத்துக்கு ஆதி சொன்னாரு மித்ரன், உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். வித்யாவோட கல்யாண பேச்சு வரும்போது என் தம்பிக்கே உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நீங்க கேக்குறதா இருந்திருக்கீங்க. அதுக்குள்ள என் மனசுலதான் உங்களுக்கே இதுல விருப்பம் இல்ல போல. அதனாலதான் இத பத்தி என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு நினைச்சிட்டேன். ஐயோ அன்பு, அப்படியெல்லாம் கிடையாது. என் மதுவே உங்க வீட்டு பொண்ணுதான். என் மேல தாத்தாக்கு எவ்வளவு மரியாதை இருந்து எவ்வளவு மரியாதை வச்சு மதுவை மட்டும் எனக்காக அனுப்பல, ஸ்னோவை எனக்காக கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட விஆர் வீட்டுல உள்ள பொண்ணா என் தம்பிக்கு நாங்க வேண்டான்னு சொல்லுவோமா? நீங்க ஏதோ என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குறீங்க. மித்ரன், வித்யாக்கு அம்மா அப்பா பாசம் கிடைச்சதே கிடையாது. எனக்கு ஆதியை பத்தி நல்லாவே தெரியும். நீங்க எப்படியோ அதே மாதிரி தான் ஆதியும். மது எந்த சிச்சுவேஷன்ல எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இத காரணமா வச்சு என் தங்கச்சியே ஆதி தலையில கட்டி வைக்க பாக்குறோன்னு கௌரி ஆண்டிய பத்தி எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆதியோட அம்மா அப்பாவை பத்தி எனக்கு பெருசா எல்லாம் எதுவும் தெரியாது. உங்களுக்கும் மதுக்கும் கல்யாணம் நடந்துச்சுலாம். அந்த டைம்ல அவங்கள நான் பாத்திருக்கேன். ஆனாலும் பேச்செல்லாம் கொடுத்தது கிடையாது. அவங்க என் தங்கச்சி ஏத்துப்பாங்களாம். அவளுக்கு அம்மா அப்பா பாசம் கிடைக்கலனாலும் பிஆர் வீட்டுல உள்ள எல்லாரோட பாசமும் கிடைச்சிருக்கு. அவ புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவளோட மாமனார் மாமியார் தான் அவளுக்கு அம்மா அப்பா மாதிரி. அவங்களுக்கு பிடிக்காமலோ இல்ல என் தங்கச்சி அவங்க ஏதாவது ஏத்துக்காம நடந்துக்கிட்டாலோ என்னால தாங்கிக்க முடியாது மித்ரன். அவ ஆசைப்பட்டிருந்தாலும் இந்த வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறது நான் தான். எனக்கே காலம் ஃபுல்லா ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்துரும்ல. அன்பு, ஆதி வித்யாவை லவ் பண்றாங்கிற விஷயம் முன்னமே சித்தி சித்தப்பாக்கு தெரியும். ஆதி முன்னமே சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, என்கிட்டயும் ஒரு நாள் நைட்டு திடீர்னு வந்து வா போய் வித்யாவை பொண்ணு கேட்டுட்டு வரலாம், அன்பு கிட்ட நீ தானே பேசுறேன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் தான் அவ படிச்சுட்டு இருக்கா, இந்த கல்யாணத்தை பத்தி எல்லாம் அவங்களே பேசலாம், அப்படி பேசும்போது நம்ம பேசிக்கலாம், கொஞ்சம் அமைதியா இருடான்னு விட்டுட்டேன். அப்போ அன்பு, உங்க தங்கச்சியா என் தம்பிக்கு கொடுக்கறதுலாம் உங்களுக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் தான் மித்ரன். ஆனா என் பயம் எல்லாமே அவ அம்மா அப்பாவோட பாசம் கூட கிடைக்காம வளர்ந்த பொண்ணு. என்னதான் விஆர் வீட்டுல தாத்தா பெரியம்மா பெரியப்பா நாங்க எல்லாரும் இருந்தாலும் அம்மா அப்பாவோட பாசத்தை அவங்க 2 பேருமே அப்பப்ப மிஸ் பண்ணுவாங்க. போற இடத்துல அவளுக்கு அம்மாவா அப்பாவா அவ மாமியார் மாமனாராவது இருக்கணும்னு முன்னமே ஆசைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு தான் பொறுப்பு இல்ல. இன்னொன்னு, ஆதி வேற வீட்டுக்கு ஒரே பையன். ஐயோ அன்பு, எங்க ஃபேமிலில எல்லாருக்கும் தெரியும் இது முன்னமே. அதனால்தான் வித்யா விஷயம் தெரியறதுக்கு முன்ன வரைக்கும் சித்தி ஆதிய ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, எப்போ கல்யாணத்துக்கு சம்மதிக்க போறேன். உங்களுக்கு சுரேஷ் விஷயத்துல வித்யாக்கு இப்படி நடந்துட்டேன்னு நீங்க ரொம்ப கவலைப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி எங்க ஆதியா சர்ச்சில் கல்யாணம் நடக்கிற அந்த செகண்ட், ஃபாதர் தாலி எடுத்து கொடுக்குற அந்த செகண்ட்ல எனக்கு ஆதிய பிடிக்கலன்னு அனாமிகா சொல்லிட்டு போனான். அதுல இருந்தே ஆதி வெளியே வரதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. அதெல்லாம் வித்யாக்கு தெரியும். இசையோட ஃப்ரெண்டு தானே அனாமிகா. ஆதி கல்யாணம் நின்ன டைம்ல வித்யாவும் இசையும் அங்கதான் இருந்தாங்க. என்ன, வித்யா அந்த டைம்ல தான் 12th முடிக்கிறதுக்கு இருந்தா, ஆதி அந்த டைம்ல எம்எஸ்சி முடிச்சாரு. அப்பவே சந்திச்சவங்க 3 வருஷம் தாண்டினதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள லவ் வந்திருக்கு பாத்தீங்களா? இதுதான் கடவுள் நினைச்சு முடிச்சு போடுறதுக்காக இடையில நம்ம முடிவு பண்றது சில பல தடைகள் வரும். ஆனா கடவுள் எதுக்கு முடிச்சு போட்டிருக்காரோ அது கண்டிப்பா ஃபைனலா நடக்கும். நீங்க ஒன்னும் பயப்படாதுங்க அன்பு. உங்க தங்கச்சிய என் சித்தி சித்தப்பா ராணி மாதிரி பாத்துப்பாங்க. ஆதி பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல, சித்தி சித்தப்பாவை பத்தியும் கவலையே படாதுங்க. ரொம்ப ஜாலி டைப் தான் 2 பேரும். நம்ம என்ன இப்ப உடனேவா அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்? வித்யா படிச்சு முடிக்கிறதுக்கே என்ன 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தானே. கொஞ்சம் சிரிங்க, என் மேல நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்ல மித்ரன், நான் வித்யாக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம் தான் கொஞ்சம் விட்டுருந்தா அவ கழுத்துக்கே ஆபத்தா போய் முடிஞ்சிருக்கோம். அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்காம இருந்திருந்தா அவ லைஃப் மேல கண்டிப்பா எனக்கு இந்த அளவுக்கு பயம் இருந்திருக்காது. என்ன பண்றது, அவளுக்கு அண்ணனா இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுல ஏதாவது நான் குறை வச்சுட்டேன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது மித்ரன். நானே உடஞ்சு போயிருவேன். என் 2 தங்கச்சிங்களையும் நல்ல ஒரு பொறுப்பான பையனோட கையில ஒப்படைக்கணும்னு தான் ஆசை. எப்படியும் சாம் மனசு மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவளை சாமோட கையில ஒப்படைச்சாதான் என் மனசுக்கு ஒரு திருப்தி. அன்பு, இவ்வளவு பேசுறீங்க. உங்க தங்கச்சி இசையே போக போறது ஒரு கொலைகாரரோட வீட்டுக்கு தான். இசையோட லைஃப்ல கூட நீங்க இவ்வளவு கவலைப்பட்டது கிடையாது போல. சாம் வெளியே வீராப்பா பேசிக்கிறது தான் மித்ரன். ஆனா அவளுக்கு ஒண்ணுனா என்ன வேணாலும் பண்ணுவான். ஆதியோட ஃபேமிலி பத்தி எனக்கு ரொம்ப தெரியாதுல்ல, அதான் ஒரு சின்ன பயம். என்ன அன்பு, இந்த அரேஞ்ச் மேரேஜ்ல எல்லாம் ஃபேமிலி பத்தி எல்லாம் தெரிஞ்சா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் விசாரிக்கிறது தானே. என் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க உங்க சித்தி சித்தப்பா கிட்ட வித்யா விஷயத்த பத்தி பேசுங்க. தாத்தா சொன்ன மாதிரி மித்ராவை வச்சு இப்போதைக்கு பூ வச்சிடலாம். ஏன்னா பேசி முடிச்சிருக்கோன்னு சொல்லலாம் எல்லாம் வெளியே யாராவது கேட்டாலும். சரி மித்ரன், அப்ப நான் தாத்தா கிட்டையும் பேசிட்டு நைட்டு சித்தப்பாக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றேன். சரி அன்பு. சரி, அப்ப நான் வரேன். என்ன அப்படியே கிளம்புறேன்னு சொல்றீங்க? காஃபி குடிச்சிட்டு போலாம். ஐயோ இல்ல, இப்பதான் வீட்ல இருந்து வரும்போது அத்தை காஃபி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு தான் வரேன். அப்ப நான் வரேன். சரி அன்பு. என்ன 2 வருஷம் அவங்க கல்யாணத்துக்கு இருக்கு, ஃப்ரீயா விடுங்க, பாத்துக்கலாம். உங்ககிட்ட பேசினதுக்கு பிறகு இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா தான் இருக்கேன். வரேன். மித்ரா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? மா, என்ன எத்தனை தடவை தான் கேப்பீங்க? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நான் என்ன சின்ன குழந்தையா? திருப்பி திருப்பி எடுத்து வச்சிட்டியான்னு கேக்குறீங்க. எடிங், நீங்க எவ்வளவு வளர்ந்தாலும் அம்மா அப்பாக்கு என்னைக்கு நீங்க குழந்தைங்க தான். ஐயோ அம்மா, நானே ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் டூர் போறேன்.
அதுவும் ஒரு கிளாஸ் கவுன்சிலரா நான் போகாம இருக்க முடியாது. என்ன நம்பிதான் என் கிளாஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸ் அனுப்புறாங்க. ஆனா நீங்க என்னடானா என் மேலே நம்பிக்கை இல்லாம எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? பார்த்து போயிட்டு பார்த்து வந்துரு, பத்திரமா இருந்துருன்னு 1000 தடவை சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கே வர வர நான் என்ன குழந்தையான்னு தோண ஆரம்பிக்குது. நீயா பேச மாட்டேன்? சரி மித்ரா, அப்ப கிளம்பலாம்ல? ஓய், ஒன்னதான் கேக்குறான், கிளம்பலாம்ல? இல்ல அண்ணே, அண்ணியே நைட்டு ஃபுல்லா வாமிட் பண்ணி இப்பதான் கொஞ்சம் தூங்கி இருப்பாங்க. நீ அவங்க பக்கத்துல இல்லாம என்ன கொண்டு விடுறதுக்கு வரது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நீ அண்ணி கூட இரு அண்ணே, நீ கொண்டு விட வேண்டாம். சரி, அப்ப நானே காலேஜ்ல விட்டுடுறேன். நீயா? ஆமாமா, எனக்கு இன்னும் கல்யாணமா ஆகல, என் ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆவும் இல்ல, அதனால அவளுக்கு வாமிட்டிங்கும் இல்ல, உன்னை கொண்டு விடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வரியா? நீயா? ஏன், இதுக்கு முன்ன வரைக்கும் காலேஜ் போகும்போது வரும்போதெல்லாம் என் கூட தானே வந்துட்டு இருந்தேன். ஓகே தான், ஆனா இன்னும் 4 மணி கூட ஆகல, 3:30 தான் தாண்டுது. அண்ணே நீ வயசு பையன் வேற. எது வயசு பையனா? ஆமாடா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற இந்த வயசுல 3:30க்கு என்ன கொண்டு விடுறேன்னு சொல்லிட்டு இருட்டுல அலையிறது நல்லாவா இருக்கும்? அது மட்டும் இல்ல, வரும்போது நீ ஒத்தையில வரணும். ஏண்டி, நான் என்ன சின்ன குழந்தையா? ஆமா, இவ்வளவு எல்லாம் அக்கறைப்பட மாட்டியே. மித்ரா, டைம் ஆகுதுல, நான் கொண்டு விட வேண்டாம்னா சரி. மது நிஜமாவே டயர்டா தான் இருக்கா, இப்பதான் தூங்குனான், அதனால ஓகே, ஆதியாச்சும் கொண்டு விடட்டும். ஐயோ அண்ணே, நீ வர, அவன் ஒத்தையில வரணும்ல, இதுக்கு வர வர பைத்தியம் பிடிச்சிருக்கோ என்னமோ. மா, அவனை கொண்டு விட வேண்டாம், இவனை கொண்டு விட வேண்டாம், ஒத்தையில நடந்து போறியா? நான் எதுக்கு நடந்து போகணும்? உங்களுக்கெல்லாம் சிரமத்தை கொடுக்க வேண்டாம் தான் நான் பாக்குறேன். இப்ப என்னடி சொல்ல வர? வித்யாவும் டூர் வராளா, நான் அவ கூட போய்க்கிறேன். ஓ ஆமால, வித்யான்னு சொல்லிட்டாளா, இனிமே இவன் நல்லா ஜால்ரா அடிப்பான். மித்ரா, ஆதி கொண்டு விட்டானா நீயும் வித்யாவும் ஆதி கூட போகலாம்ல. அம்மா, எப்படியும் ஆதி ஒத்தையில இருட்டுல தனியா எல்லாம் வரணும். யார் கொண்டு விட்டாலும் ஒத்தையில இருட்டுல தனியா தாண்டி வரணும். மலை மாடு கணக்கா வளர்ந்துருக்கானுங்க, என்ன சின்ன குழந்தையில இவங்க 2 பேரும். நீங்க எதுக்குமா கத்துறீங்க? இருட்டுல அவங்கள வர வைக்க வேண்டாம் நான் பாக்குறேன். ஏடி, அந்த வீட்டுல வித்யாவை யாராவது கொண்டு விட்டாலும் ஒத்தையில இருட்டுல அவங்க வந்துதானே ஆகணும். குரு இருக்கால, இதுக்கு இவ்வளவு பிளான்? குரு தம்பியும் வருதா? குருவும் வரான்னு தான் நினைக்கிறேன். நான் தான் எங்க 3 பேருக்கும் சேர்த்து தானே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சேன். நீ சென்னையில இருக்கும் போதே ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ஹாஸ்டலுக்கு ரிட்டர்ன் போகும்போது ஏதாவது உனக்கு கொடுக்குறேனா, ஸ்நாக்ஸா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்த்து தானே எடுத்துட்டு போவேன். அப்படி எல்லாருக்கும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இப்ப எல்லாம் தெரியுது விழுந்து விழுந்து எதுக்கு டொமேட்டோ ரைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு. கூட பிறந்த அண்ணன் நீ, உனக்கு என்னைக்காவது சுடு தண்ணி வச்சு தந்திருக்காளா? இல்லடா, உனக்கு தொங்கச்சி எனக்கு பச்சை தண்ணி கூட தந்தது கிடையாது. சரி விடு. அது எப்படிடா விட முடியும்? நமக்கு தங்கச்சியா இருந்துட்டு இவளுக்கு டொமேட்டோ ரைஸ் வைக்க தெரியானா எனக்கு இப்பதான் தெரியுது. லவ் பண்ற பையனுக்கு எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அத அமிர்தம் தான் சொல்லுவான். ஆனா வித்யாக்கா சேர்த்து எடுத்துட்டு போறா பத்தியா, ஆளு பாவண்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, வித்யாக்கா சேர்த்து தானே எடுத்துட்டு போறா. ஏ லூசு, நீ பண்ண டொமேட்டோ ரைஸை யாருக்கெல்லாம் எடுத்துட்டு போறா? ஏண்டா, என் சமையல் அவ்வளவு கேவலமா இருக்கான்னு நினைச்சிட்டியா? இல்ல, நீ குருக்கு எடுத்துட்டு போறேன்னா ஓகே, வேற யாருக்கெல்லாம் எடுத்துட்டு போற? டொமேட்டோ ரைஸ் நான் சாப்பிடறதுக்காக செஞ்சு எடுத்துட்டு போறேன். மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் அம்மா சமைச்சதுதான். வேறடா, உன் ஆளுக்கு கொடுக்க மாட்டேன் நான் சமைச்சத. இப்பே அட்டாக் வந்து போய் சேர்ந்துடாத. பக்குன்னு ஆயிட்டுலாம். என்ன நீ அந்த வீட்டுக்கு மட்டும் கொண்டு விடு. நீ இருட்டுல வந்தா பேய் பிசாசு எல்லாம் பார்த்து பயப்படுவேன். யாரு? நானு? பயந்துட்டேனா நான் வேற கூட இருக்க மாட்டேன். நான் வித்யா கூடயே போய்க்கிறேன். நீ வித்யா கூடயே போ, வா விஆர் வீட்லயே கொண்டு விட்டுறேன். என்ன உருட்டு உருட்டுறான்? சரி அன்பு, நாங்க வரோம். சரி குரு, பார்த்து பத்திரமா கூட்டு போங்க. கிளம்பலாம் தானே? ஆமாடா, நான் ரெடி. எப்படா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாப்பேன்? நான் பஸ்ல கத்துறதுக்கு இப்பவே ரெடி ஆயிட்டேன். அது சரி. வரேன். பத்ரம், போடுறோம். ஃபால்ஸ்ல தண்ணி அதிகமா வந்ததுன்னா ரொம்ப நேரம் எல்லாம் ஆட்டம் போடாத. அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதெல்லாம் கவனம். டேம்ல இருந்து தண்ணி திறந்து விட்டாங்கன்னா சடனா தண்ணி வரும், உடனே மேல வந்துருங்கண்ணா. டேய், என்னடி? நான் உன் தங்கச்சிடா, கவனம் கூட ஒரு வார்த்தை சொல்லல. அதெல்லாம் நீ கவனமா தான் இருப்ப, அதான் வராருல. உன்கிட்ட போய் எதிர்பார்த்தேன் பாத்தியா? அதெல்லாம் நான் பத்திரமா தான் இருப்பேன். மெயினா ஒரு விஷயம் வித்யா, சரண்யா, லிபி, ரஷ்மி இவங்க 3 பேரையும் தாண்டி தனியா எல்லாம் ரொம்ப போக வேண்டாம். சரி சார், நான் குழந்தையா? அதுவும் ஒன் டே டூருக்கு இவ்ளோ ஆக்க போறான். ஏதோ மனசு ஒரு மாதிரி இருக்குடியாதான். சரி வா, கார் வரைக்கும் நான் வரேன். பாரேன். உனக்கு என்னடா? நான் கேட்டது செஞ்சிருக்கலாம். என்ன கேட்ட?
அதான்டி, நீ எனக்கு டொமேட்டோ ரைஸ் பண்ணி கொடுத்தாலும் அது எனக்கு பிரியாணின்னு சொன்னானே. அப்போ டொமேட்டோ ரைஸ்க்காக தான் வரியா? ஏதோ ஒண்ணு. என்னமோ இது வரைக்கும் நீ எனக்கு சமைச்சு போட்ட மாதிரியே பேசுற. ஆனா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. அதே முதல்ல சொல்லிட்டேன். அத நான் பாத்துக்கலாம். குரு. தாத்தா. என்னப்பா கிளம்பிட்டீங்களா? ஆமா தாத்தா, கிளம்பிட்டோம். ஒரு நாள் தான், இருந்தாலும் பத்திரம்ப்பா. நீங்க போறதே திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். மழை நேரம் வரப்பா, தண்ணி வர சடனா ஏதாவது வந்துச்சுன்னா பிள்ளைங்களை எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இல்ல தாத்தா, பிளான் போடுறதுக்கு முன்னமே அதையெல்லாம் நான் விசாரிச்சுட்டேன். குளிக்கிற மாதிரி அளவுல தான் தண்ணி வருது. சரி கண்ணா, ஒரு காலேஜ் சேர்மன் நீ, பிள்ளைங்களோட அக்கறையை கருத்துல வச்சுட்டு நீயே போற பத்தியா? ஆமா தாத்தா. சரிப்பா, போயிட்டு வாங்க. சரி தாத்தா. வரோம் தாத்தா. சரிம்மா, சரி, பார்த்து போயிட்டு வாங்க. வரோண்ணே. சரிம்மா. என்ன இனியா, நேத்துக்கு நைட்டே என்ன பாக்குறதுக்கு ரூமுக்கு வந்திருக்கா? தமிழ் தான் காலையில சொல்லிட்டு இருந்தா இனியா உங்களை பாக்குறதுக்கு ரூமுக்கு வந்திருந்தா அப்படின்னு. ஆமா மாமா, நேற்று காலையில உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் வெளியே போயிட்டீங்களா? என்ன விஷயத்த பத்தியா மாடி? கம்பெனி பத்தி ஏதாவது பேசணுமா என்ன? ஐயோ, கம்பெனி பத்தி எல்லாம் இல்ல மாமா. துரை அங்கிள் ஆபீஸ் வந்திருந்தாரு. ஆமா இனியா, எனக்கு போன் பண்ணி சொன்னானே. அன்பும் சாமும் வெளியே போயிட்டாங்க. இனியா மட்டும் தான் ஆபீஸ்ல இருந்தா. ஆனா உன் பொண்ணை பார்க்க முடிஞ்சதுன்னு சொன்னானே. அவன் வரும்போது இசை உன் கேபினுக்கு வந்தாளா என்ன? ஆமா மாமா, அத பத்தி தான் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு. என்ன தங்கம்? மாமா, துரை அங்கிள் மனசுல இப்பவும் ஷெரினா சாம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கு. இருக்கும் இல்லம்மா, இப்படிப்பட்ட பையனா யார்தான் மிஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க? அவதான் கூழ் கட்டு போய் நீ எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா. அவனை பொறுத்த வரைக்கும் சாம இசைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஒன்னும் இல்ல. ஆனா பொண்ணு வெளியில இருந்து வர்றதுதான் அவனுக்கு பிடிக்கல. குடும்பத்துக்குள்ள ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே வயசு பொண்ணுங்க இருக்கும்போது சாமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இப்படி ஒரு நல்ல பையனுக்கு வெளியில இருந்து எல்லாம் பொண்ணு எடுக்க வேண்டாம்னு அவனுக்கு ஆசை. ஆமா மாமா, அததான் சொன்னாரு. இசைக்கு கடைசி வரைக்கும் சாம பிடிக்கலனா கண்டிப்பா ஷெரினுக்கு சாம் தாங்கிற மாதிரியே பேசினாரு. நம்ம மனசுல இசைய சாம தான் செய்யறானு ஆசை. அவர் பாட்டுக்கு வீட்டுல போய் ஷெரின் கிட்ட சாம பத்தி ஏதாவது பேச போய் ஷெரினுக்கு சாமால ஏதாவது ஆசை வந்துட்டுனா எந்த பக்கம் நிக்கணும்னே தெரியாம போயிடா மாமா. நமக்கு இசையும் முக்கியம், ஷெரினும் முக்கியம். அங்கிள் கிட்ட நீங்க இன்டைரக்டா பேசுங்க மாமா. என்னன்னு பேச சொல்றான்? ரெண்டு பேரும் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு பேசிட்டு இருக்காங்க. நான் போய் அவன் கிட்ட என்னைக்கா இருந்தாலும் என் பொண்ணை சாமுக்கு தான் கட்டி கொடுப்பேன் நான் அவன் கிட்ட சொல்லும் போது எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லாமா விரிசல் வரும். இவன் அவ ஈகோவை காமிச்சிட்டு இருக்கா, அவன் அவனோட ஈகோவை காமிச்சிட்டு இருக்கான். அவர் பேசினதை பார்க்கும்போது ஷெரினுக்கும் சாமால ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துருமோன்னு கொஞ்சம் பயமாவே இருக்கு மாமா. இதுல நம்ம எதுவும் பண்ண முடியாது. கடவுள் விருப்பத்துக்கு வழி விட்டு கொடுத்து வேடிக்கை பாக்குறது தான் நல்லது. நீ ஃப்ரீயா விடு. அவ தலையெழுத்து எப்படி இருக்கோ அதுபடியே அமையட்டும். இவளுக்காக எல்லாம் என்னால அவன்கிட்ட போய் பேச முடியாது. அவனாச்சும் வெளிப்படையா பேசிடுவான். என்னால எல்லாம் அப்படி பேச முடியாது இனியா. யாருக்காவது மனக்கசப்பு ஏற்பட்டதுன்னா அதுக்கு பிறகு நட்பா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் உறவுகளுக்குள்ளதான் சண்டை வரும். அதனால நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம வேலையை போய் பாரு. சரி மாமா. சாம் முன்னமே ஆபீஸ் கிளம்பிட்டான். அன்போ நானும் தான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு. அப்படியே நாங்களும் கிளம்புறோம். சரி, இத பத்தி எல்லாம் நீ யோசிக்காத, பாத்துக்கலாம் அப்போ. என்னம்மா உனக்கு விளையாட்டா இருக்கா? ஈஸியா என்னோட லேப்டாப்ப காணோம், அதனால என்னோட ஒர்க்க முடிக்க முடியல. இப்ப வந்து சொல்றேன். என்ன சத்தம் இங்க? அட பாருங்க சார், இந்த பொண்ண முந்தானத்து கொடுத்த வேலை இன்னமும் கொஞ்சம் கூட முடிக்கல. இன்னைக்கு காலையில வந்து அசால்ட்டா சொல்றான் என் லேப்டாப்ப காணோம், என்னால இந்த ஒர்க்க கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு. இனிமே நான் இனியா மேம்க்கு என்ன பதில் சொல்ல போறேன்? சரி காசி, நீங்க இனியாக்கு என்ன வேணாலும் பதில் சொல்லிக்கோங்க. நேத்துக்கு முந்தின நாள் பிளானிங் டீம்ல கொடுக்கறதுக்காக இனியா கொஞ்சம் ஒர்க் கொடுத்தாளே, அத பிளானிங் டீம்ல கொடுத்து முடிச்சிட்டீங்களா? இனியா மேம் கொடுத்த ஒர்க் சார், அதை பத்தி தான் சைட்ட பேசிட்டு நிக்கிறேன். அது இல்ல காசி சார், இனியா கிட்ட நான் கொடுத்த ஒர்க் அத முடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். அதுதான் இதுன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணுதான் முடிக்காம கையை விரிச்சிட்டு வந்து நிக்கிறாளே. இதுகிட்டே கேளுங்க சார், ஒண்ணுக்கு கொள்ளாது. சார், நான் தான் என்னோட லேப்டாப் மிஸ் ஆயிடுச்சு, லேப்டாப் காணோம், வீட்ல இருந்து என்னால ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்றேனே. பாத்தீங்களா சார், அப்பல இருந்து இததான் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அந்த காரணம் எல்லாம் வேண்டாம். நான் உங்ககிட்ட பிளானிங் டீம்ல கொடுத்து முடிச்சு தர சொன்ன ஒர்க் நேற்றுக்கு ஈவினிங் என் கையில வந்திருக்கணும், இன்னும் வரல. அத பத்தி தான் நான் கேக்குறேன். அததான் சார் நானும் சொல்றேன், இசைக்கிட்ட தான் கொடுத்தேன். இல்ல எனக்கு புரியல. நான் பிளானிங் டீம்ல கொடுக்க சொன்ன வேலை நீங்க இசைக்கிட்ட எதுக்கு கொடுத்தீங்க? சார், அந்த பொண்ணுகிட்டயும் வேலை ஏதாவது கொடுக்கணும்ல. அது உங்க விருப்பம். அவளுக்கு பிளானிங் பத்தி என்ன தெரியும்? சார் முடிச்சிருவேன் தான் சார் சொன்னான். இல்ல எனக்கு புரியல. நேத்துக்கு முந்தின நாள் நீங்க அதுக்கு முன்ன கொடுத்த வேலையை ஈவினிங் தான் முடிச்சா. நேத்துக்கு ஃபுல் டைம் ட்ரைனிங் நான் பக்கத்துல இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் எங்க இருந்து அவளால முடிக்க முடியும்? சார் வீட்டுல போய் முடிக்கலாம்ல. வீட்டுல போய் முடிக்கலாம்னா நீங்க எடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே? ஏன் உங்களுக்கு வீட்டுல போய் வேலை பார்க்க முடியாதா? சார் என்ன அவங்களுக்கு பிளானிங் பத்தி ஏதாவது தெரியுமா? நீங்க ஏதாவது ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்களா என்ன? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கௌதம் கிட்டயே கிளியர் பண்ணிப்பாங்க. எது சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்கன்னு சொன்னீங்களே அதுதானே? இல்ல சார், பிளானிங் டீம்ல கொடுக்க வேண்டிய வேலை அது. அதை எப்படி நீங்க ட்ரைனிங்காக வந்த பொண்ணு கிட்ட கொடுக்கலாம்? சார் நான் கொடுக்கும்போது நீங்க கூட பக்கத்துல இருந்தீங்களே.
நீங்க மெயில் பண்ணிருந்தீங்க. மெயில்ல என்ன ஒர்க் இருக்கு, என்ன பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு எங்க தெரியும். ஏதாவது டைப் பண்ண கொடுத்தீங்கன்னா ஓகே. இதோ இன்னைக்குள்ள முடிச்சு கொடுத்துருவா சார். எதை அவ முடிச்சு கொடுப்பாளா? நான் தான் ட்ரைனிங் கொடுக்க போறேனே. உங்க வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்கா வந்திருக்கா? சார் நீங்க பேசுறதுலாம் இசைக்கு நான் வேலை கொடுக்க கூடாதுன்னு இன்டைரக்டா சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். யோ, நான் தமிழ்ல தானே பேசுறேன். ஒரு வேலையை எந்த டீமுக்கு கொடுக்க சொல்லிருக்கமோ அந்த டீம்ல கொடுக்கணும். அத விட்டுட்டு ஃபுல் டைம் நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு மேல உங்க வேலையை எப்படி அவ பாப்பா? சரி, நேற்றுக்கு மதியம் வரைக்கும் நீங்க பாத்திருப்பீங்க. நான் பக்கத்துல தான் இருந்தேன், நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அப்பனா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அவர் தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காருல, அத குடுமா இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் சப்மிட் பண்ண வேண்டிய வேலைன்னு நீங்க வாங்கி பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா அது சம்பந்தப்பட்ட டீம்ல கொடுத்துருக்கணும். அப்ப பல்ல இழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. இப்ப வந்து கைய விரிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? அவ முடிச்சிருவான்னு நினைச்சேன் சார். எப்படியா முடிப்பா? அததானே கேக்குறேன். ஃபுல் டைம் நான் இருந்திருக்கேன், அப்புறம் எப்படி முடிக்கிறதுக்கு டைம் எனக்கு தெரியாது. இந்த ஆஃப் டேல அந்த வேலையை முடிச்சு என் கையில கொடுத்தாகணும். இப்ப முடிச்சிருவா சார். அப்படியா? சரி, ஓகே. நான் சைட் விசிட் பண்றதுக்கெல்லாம் போகல, இங்கே தான் இருக்க போறேன். நான் ட்ரைனிங் கொடுக்குற டைம்ல கீபோர்ட் ஏதாவது தேய்ச்சிட்டு இருந்தா சிஸ்டம் இருக்காது, நீங்க கொடுத்த வேலையும் இருக்காது. ஆஃப் டேல திருப்பியும் வந்து கேட்பேன். அப்பவும் இதே பதில் சொன்னீங்கன்னா வெளியே போக வேண்டியதான் காசி. அப்படி போடாருவாளா? இதோ ஆஃப் டேல முடிச்சு கொடுத்துடுறேன் சார். ஃபாஸ்டா. என் லேப்டாப் எங்க? என்கிட்ட கேக்குறேன். எனக்கு தெரியும், நீ இப்படி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்றதுக்காக தான் நேத்துல இருந்து திட்டம் போட்டுட்டு இருந்திருக்கேன். அதனால தான் அந்த நேம் லிஸ்ட்டை டைப் பண்ண வச்சது. ஆரஞ்சேன்னு வச்சுக்கோ, பல்லுக்குள்ளெல்லாம் கலண்டுறோம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னமோ இருக்கு, அதுக்கு இன்னைக்கே நான் கண்டுபிடிக்கிறேன். இங்க என்னடி, அவன் கொடுத்த வேலையை பண்றதுக்கா வந்திருக்கேன். இங்க பாரு, அவன் வேலையெல்லாம் உன் தலையில கட்டிட்டே இருக்கான். நீயும் தாராளமா வாங்கி வச்சுக்கோ. ஆனா இனிமே திட்டு உனக்கு கிடைக்காது, அவனை தான் திட்டுவேன். பார்த்து நடந்துக்கோ. ட்ரைனிங் கொடுக்கறதுக்கெல்லாம் ஃப்ரீயா நல்ல சேலரி வாங்க முடியாது. நீ வேலையே பார்க்க வேண்டாம் நான் சொல்லல. உன் ஃபீல்டு சம்பந்தமா ஏதாவது வேலை கொடுத்தா பண்ணு. அதை தாண்டி இங்க உள்ள ஒர்க் எவனாவது கொடுத்து அதை செஞ்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவு அப்புறம் இருக்குடி உனக்கு. என்னல உட்கார்ந்துட்ட? ஐயோ டயர்ட் ஆயிட்டேன்டி. தலையில அப்படியே தண்ணி வந்து விழுதா, ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிச்ச மாதிரி இருக்கு. எங்களுக்கெல்லாம் ஜாலியா தான் இருக்கு. நீங்க எல்லாம் வீட்ல இருந்திருக்க வேண்டியதுடி. உன்னை டூருக்குன்னு கூட்டு வந்து டூரை அசிங்கப்படுத்திட்டாங்க. யாராவது நம்மள இப்படியே போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும்ல? பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைங்கள்ட்ட கேட்போம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் இது வரைக்கும் நான் வந்ததே இல்ல. செம்மையா இருக்கலாம். என்ன என்ன இங்கே உட்கார்ந்துருக்க? அப்புறம் என்ன பண்ணணும்? இல்லடி தண்ணியில போய் ஒரு ஆட்டத்தை போட்டிருக்கலாம்ல. நானா? அப்புறம் நாயா? ஏன் தண்ணியில விளையாடுறது குளிக்கிறதெல்லாம் பிடிக்காதா? யாருக்கு தான் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கும்போது குளிக்கணும்னு ஆசை இருக்காது? அதுவும் உங்க ஊர்ல குளம், ஆறு, வாய்க்கால் எல்லாமே இருக்கு குரு. சென்னையில எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. சரி, உனக்கு ஆசைனா நீ போ. ஸ்டூடெண்ட்ஸ் கூடயா? எல்லா ஸ்டாஃபும் என்ஜாய் பண்றாங்க எல்லாம். இல்ல வேண்டாம். ஏன்டி, உனக்கு தான் பிடிச்சிருக்குல்ல. நம்ம வந்தது நாம என்ஜாய் பண்றதுக்கு கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸை பாத்துக்கிறதுக்கு தான். நம்ம கொடுத்த டைம் முடியறதுக்கு இன்னும் 1/2 hour தான் இருக்கு. நாமளே என்ஜாய் பண்ணோம்னு வச்சுக்கோ, அவங்கள அம்போன்னு விட்டுருவோம். அதான் நான் ஓரமா வந்துட்டேன். சரி மித்ரா, 2 பிளாக் புக் பண்ணிருக்கேன். பசங்க அட்ஜஸ்ட் பண்ணிருவாங்க. நீ ஒண்ணு பண்ணு, குளிச்சுட்டு இந்த ஏரியால எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே ரூமுக்கு கூட்டு போயிருங்க. சீசன் டைம் பாத்தியா, அதனால 10 ரூம் தான் கிடைச்சிருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிருவாங்க எல்லாம். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிருவாங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஷிபு, எப்படியாவது இவ கூட பேசி ஏதாவது போய் சொல்லி ரூமுக்கு கூட்டு போயிரு. உன்னை எப்படி ரூம் மாத்தி அனுப்பி வைக்கிறேன்னு மட்டும் பாருடி. சரி குரு, கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. என்ன விட்டா நாள் முழுக்க நிப்பாங்களே தவிர மேல ஏறுற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. அடுத்த இடத்துக்கு கூட்டு போறதுக்கு டைம் ஆகுதுலாம், அதனால டைம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நாங்க சரி, ரூம் எங்க புக் பண்ணிருக்கேன்னு தெரியும்ல? தெரியும் எங்களுக்கு, நாங்க கூட்டு போயிடுறோம். சரி, என் மனசு என்னமோ ஒரு மாதிரி படபடான்னு இருக்கு. பத்திரம், நீயும் பத்திரம். நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு.